ராஜ் எங்கடா? டேய், அவன் அந்த பொண்ணு வீட்டில் தானே இருப்பான். டேய், அவன் எதுக்குடா அங்க போனா? சரியா சரியா? ஏய் சரியா? ஏய், இப்ப என்னத்துக்கு கத்துற? அவ இல்ல. நான் உன்கிட்ட பேசல, அவளை வர சொல்லு. அவளாம் வரமாட்டா, நீ கிளம்பு. ஏய், அத நீ சொல்லாத, அவ வந்து சொல்லட்டும். நான் அவ ஃப்ரெண்டு, நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? ஏய், நான் அவன் புருஷன்டி. சரியா சரியா? தயவு செஞ்சு வெளியே வா. நான் கத்திட்டு இருக்கிறது உன் காதுல கேக்குதா இல்லையா? சரியா? தயவு செஞ்சு வெளியே வா. எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசிக்கலாம், பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். தயவு செஞ்சு வெளியே வா. சரியா? இவ்வளவு கூப்பிட்டும் அவ வரலல்ல, என்ன அர்த்தம்? ஏய், எங்க 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதை நாங்க 2 பேரும் உட்காந்து பேசினாலே பிரச்சனை சரியாயிடும். ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து பிரச்சனை சொன்னா நீ என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதையும் மீறி 3வது மனுஷன் உள்ளே வந்தாங்கன்னா இருக்கிற பிரச்சனை பெருசாக தான் ஆகும். இது உங்கள் பர்சனல் சொல்லுங்கடி. அதை விட்டு எரியிற திரியில எண்ணெய் ஊற்றுன மாதிரி இன்னும் என்னை ஏற்றி விடுறீங்க. இதுவே பசங்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மச்சா, ஊ மேலே தான் தப்பு இருக்கு, போய் தங்கச்சிட்ட சாரி சொல்கிறான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டால தாண்டி அங்கே அத்தனை பேரோட வாழ்க்கையே நாசமாக போகுது. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மற்றவங்க வாழ்க்கையை அழிக்கிறதால உங்களுக்கு அப்படின்னு தான் நீ சுகம் இருக்கு. அவள் வாழ்க்கையும் கெடுத்து என் வாழ்க்கையும் கெடுத்து உன்னை சொல்லி தப்பு இல்லை. நான் பேசுறதெல்லாம் கேட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கால, அவளை சொல்லணும். இங்க பாரு ராஜ், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என்ன குத்தம் சொல்றியா? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன போலீஸை கூப்பிடுவேன், பாத்துக்கோ. போலீஸை கூப்பிடு? உன் புட்டியை உடைக்காம விட மாட்டேன். விட்றா. நீ எதுக்குடா இங்க வந்த? விட்றான்றல்ல. ஏறா வண்டியில, உட்கார்றா. ஏய், இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டலாம் பத்தாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தாலி சென்டிமெண்ட் வச்சு அடிமையா இருக்க போறீங்க? இங்க பாரு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அதை முதல்ல பாக்குற வழிய பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சா? இது பிளாக்கா? என்ன நீ சொல்லவே இல்லை? இரு மச்சான், நல்லா ரிச்சா பிளாக் ஷர்ட் இருக்கே, கருக்கருன்னு. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இருக்கிறதும் இல்லாமல் போயிடும்டா. நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண போலடா, பிரச்சனை பேசி வைக்க தான் போனேன். அதை தாண்டா பிரச்சனைங்கிறேன். மச்சான், பிளாக் ஷர்ட்ல ஒயிட் பட்டன் வச்ச டிசைன் ஏதாவது இருக்கே? இருக்கா இல்லையா? இப்படி பார்க்குறாங்க அண்ணா. 3 டீனே. டேய் இதடா. டேய், இவ்வளோ சாதாரணமாக இருக்க. நீ மாப்பிள்ளையா நான் மாப்பிள்ளையாடா? வருவாங்களா மாட்டாங்களாடா? டேய், அவெல்லாம் கரெக்டாக வந்துடுவாடா, எனக்கு தெரியும். வரலன்னு வச்சுக்க, பண்ண செலவுலாம் வீணா போயிடும்டா. டேய், இது 2 மாலை ஒரு தாலி, இது ஒன்று பெரிய செலவா? ஏண்டா, இதை கட்டினா தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்புறீங்க. அப்போ அதை விட இதுக்கு வேலை ஜாஸ்தி தான்டா. பணத்தை பார்க்காதீங்கடா, மனசை பாடுறா. சரி, உனக்காக நான் கால் அடிக்கிறேன். பெண்ணை தாண்டி வருவாளா? டேய் இருடா, நான் கூப்பிடுறேன். வந்துட்டாங்கடா. வாங்க வாங்க. ஏய், என்னடி ஆச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வா வா, சீக்கிரம் டைம் ஆகுது. போலாம்டா. கூடுறா. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வா.
வாங்க. டேய் மச்சான், இவ்வளோ பெரிய வீடா? சூப்பராக இருக்குடா. ஓகே தானே? Okay ஓகே தானே? ஓகே தானா? தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்களை பற்றி டேய் நான் அவகிட்ட இன்னும் ஒன்றும் சொல்ல. தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்களோட வீடு தாங்க இது. கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கேட்டோம், அதான் உடனே ரெடி பண்ண வேண்டியதாக போச்சு. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் அப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க காட்டுறேன். இதான் பெட்ரூமு, பெட் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பூஜை ரூமு, பூஜை நீங்கள் தான் பண்ணிக்கணும். இது கிச்சன். இதுக்கப்புறம் நாங்களே பார்த்துக்குறோம்டா. தேங்க்ஸ்டா. புரியுது, எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னும் ஏன்டா நிற்கிறேன்ற. டேய் அது இல்லைடா. டேய் மச்சான், ஓ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுட்டேன். ஃபிக்ஸ் மட்டும் நீ பண்ணிக்க. ஃப்ரெண்டு கேரக்டர்னா இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருக்க போகிறோமா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் இன்னொருத்தவங்களே கூட கூட்டு வந்துடலாம். ரெடி பண்ணலாமா? விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என்மேல் உன் வாசம் வேண்டும், இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே எல்லாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர்த்துளி, உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. ஏய் இந்த இடம் ஓகேவா? என்ன? ஓகே தான். ஷியோர்? சரி இதை தூக்கு. இந்தா உனக்கு தான் பால் பிடிக்காதில்ல, அப்படியே குடிக்கிறேன். சரி சொல்லு. அப்புறம் 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 நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில். ஆமாம். அதனால் சொல்லு. அது சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஆமாம். சரி சொல்லு. இல்லை நீ தானே ஃபஸ்ட்டு சொல்ல வந்த. ஃபஸ்ட்டு நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன். பரவாயில்ல, நீ சொல்லு. இல்லை நீ சொல்லு. நீ சொன்னாதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் வேணாமே. நீயும் அதான் சொல்ல வந்தியா? நானும் அதான் சொல்ல வந்தேன். சரி நீ ஏன் ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு சொன்ன? அது ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் உருப்படவே மாட்டோம், நல்லாவே இருக்க மாட்டோம், நாசமாக போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்களே,
அவங்க முன்னெல்லாம் வாழ்ந்து கட்ட தேவையில்ல. அதனால தான் ஃபர்ஸ்ட் நைட்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமேன்னு யோசித்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற இந்த வீடே பார்த்த அப்படின்னா நம்மளதே கிடையாது. பத்தாததுக்கு எனக்கும் இப்போ வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை, எல்லாமே அங்கே மாட்டிகிட்டு இருக்கு. இந்த டைமில் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசித்தேன். அதனால தானே அப்படி சொன்னேன். தேங்க்ஸ்டா. எதுக்கு தேங்க்ஸ்? நானும் இதாக சொல்லலான்ட்டு வந்தேன். ஆனால் இங்கே நான் சொன்னால் நீ என்னை தப்பாக நினச்சிருவியோன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. இதை பாரு, சரியா? நீ என்ன மனசில் நினைக்கிறியோ அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. சரியா? சரி, லைட் ஆஃப் பண்ணலாமா? கண்ணுக்கு மையழகு கவிதை போய். ஏய், என்னாச்சு?